வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் வந்து கடைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ ராமச்சந்திரன் மாறனை கூப்பிட்டு, நீ வீரா கல்யாணம் முடிகிற வரைக்கும் வந்து கடைக்கெல்லாம் வர வேண்டாம், பத்திரிக்கை வந்து பார்த்து கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து அங்கேயே இருப்பாங்க. இதுதான் கரெக்டான சமயம், வீராவை அங்கே வர வச்சு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பேசிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, அண்ணன் பத்திரிக்கை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், அவங்க சின்ன பசங்க, அவங்கள அனுப்புனா எப்படி, கூட யாராவது பெரியவங்க போகணும் அப்படின்னு சொன்னதுமே, இப்படி என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பெரியவங்க யாருன்னா கூட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் வந்துட்டு, சரி நீ கூட போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கண்மணி, என்ன இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பத்திரிக்கை பார்க்கறதுக்காக அந்த கடைக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்விடேஷன் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாறனும் வள்ளியும் வந்து தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ வள்ளி வந்து மாறன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன மாறா வந்ததுலேருந்து நீ வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருக்க, ஆனால் உன்னை கண்டுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மாறன் வந்துட்டு, நான் மட்டும் இவகிட்ட லவ் சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பா. என் நேரம் பார்த்தியா, இப்போ நீ எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ வள்ளி வந்துட்டு, என்ன இவங்க அத்தனை பேர் இருந்தும் இவ்வளோ நேரம் வந்து பத்திரிக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு திணறாங்க, நான் போயிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு வள்ளி வராங்க. வள்ளி வந்து வீராவோட அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது அவங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டதுமே வள்ளி வந்துட்டு, என்னம்மா நீங்கள் என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க, வீரா பாருங்கள் என்னை வள்ளி அம்மான்னு தான் கூப்பிடுவா, நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க, இல்லைன்னா தங்கச்சின்னு கூட கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீராவை பார்த்துட்டு, என்ன இப்படி வேர்க்குது, என்ன கடையில் ஏசி இல்லையா வீரா, நீ கடை வேலை அப்படின்னு வந்துட்டு நீ ரொம்ப இப்போல்லாம் வந்து இழைச்சி போயிட்டேம்மா, நல்லா வீராவுக்கு நல்லா செஞ்சு போடுங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப பேசுகிறாங்க. அது வந்து வீரா வந்து அதை பார்த்துட்டு அப்படியே மாறனை பார்த்து மறைக்கிறாங்க. உடனே மாறன் வந்துட்டு, அத்தை எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கோ, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரியே இரு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, ஏய் நீ விட்றா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறன் பக்கத்தில் வந்து நிற்க வச்சுட்டு வள்ளி வந்துட்டு இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இது பாரு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாறனும் வீரா வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க கை வந்து டச் ஆகும். இதை பார்த்ததுமே கண்மணிக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ரிச்சா ஏதாவது இன்விடேஷன் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கள வந்துட்டு 100 ரூபா 150 ரூபாயில் வந்து இன்விடேஷன்லாம் காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து வீரா வந்து கேட்குறாங்க, கண்மணி நீ யாருக்கு வந்து செலக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்க, என்ன வீரா இப்படி கேட்குற, உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரா வந்துட்டு, எனக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு முறை தானே நடக்கும், நம்ம பெஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வீரா வந்துட்டு, அப்படி தானே, அப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே செலக்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம் சார், 10 ரூபாயில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு அந்த ரேஞ்சிலே வந்து ஒரு சில இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக கண்மணியும் வந்துட்டு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இது நல்லா இருக்கு பாரு, அது நல்லா இருக்கு பாரு அப்படின்னு. அப்போது வள்ளி வந்துட்டு இன்னொரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. வீரா இது நல்லா இருக்கு பாரு, நீ சொல்கிற வேலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அப்போ கண்மணி வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல சித்தி, நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கலனாலும் இதெல்லாம் நல்லா தான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு வள்ளிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வீரா நீ சித்தி செலக்ட் பண்ணதே எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே வீராக்கும் கோவம் வந்துடும். வள்ளி வந்து அந்த நிமிஷமே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டும் அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்து தனியாக வந்துடுவாங்க. பின்னாடியே மாறனும் வராங்க. வீரா வந்துட்டு கண்மணியை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க. கண்மணி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன நினச்சி நீ அவங்கள அப்படிலாம் பேசுகிற, அம்மா பாருமா என்னம்மா இவ எப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் வந்துட்டு, என்ன கண்மணி எப்படி பேசுறேன்னு கூட உனக்கு தெரியாது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பேசுறியா அப்படின்னு 2 பேரும் மாற்றி திட்டுறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ அவங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, அவங்கள பற்றி உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீ, அவங்க கல்யாணமே பண்ணிக்கலனாலும் அவங்க அண்ணன் பசங்களை வந்து அவங்க தான் வளர்க்குறாங்க, ஒரு தாய்க்கு வந்து சம அவங்க, அந்த 3 பசங்களுக்காக வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்காம ஒரு தாயாக இருந்து அவங்கள வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அதுக்கும் மேலே நீ இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள பேசுகிற வேலை வச்சுக்காத, அவங்கள உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்க கற்றுக்கோ அப்படின்னு வந்து கண்மணி வந்து சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து வள்ளி இங்கே வந்து அழுதுட்டு இருப்பாங்க. மாறன் வந்துட்டு, அத்தை அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அண்ணி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, இங்கே பாரு அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீ வராத அப்படின்னு இவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது வீரா வந்து பின்னாடியே வராங்க. அம்மா
கண்மணி ஏதோ தெரியாமல் தப்பாக சொல்லிட்டான், அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி வந்துட்டு இருக்கட்டும்மா பரவாயில்ல, அவள் உண்மையை தானே சொன்னான், எனக்கு கல்யாணம் ஆகலை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா அவள் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா அப்படின்லாம் சொல்லும்போது வள்ளி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு, என்னை வந்து என்னோட அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு நிறைய முறை கேட்டிருக்காரு, நான் தான் இந்த 3 பசங்களை எப்படி நான் விட்டுட்டு போகிறது, அப்புறம் என் அண்ணனும் நெருக்கதியாக நின்றுடுவாங்களே அப்படின்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வீராவும் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. நான் வளர்த்த 3 பசங்களில் வந்து 2 பசங்க வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க, ஆனால் மாறன் இருக்கான்ல அவன் சூதுவாது தெரியாதவன், அவன் மேலே பாசத்தை காமிச்சு யார் வேணாலும் அவனை ஏமாத்திடலாம். உனக்கு ஒன்று தெரியுமா, சின்ன வயசில் என் அண்ணி இறந்தப்போ இவன் ரொம்ப சின்ன பையன், என்னையே சுற்றி சுற்றி அம்மா அம்மான்னு சொல்லி சுற்றிக்கிட்டே வருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்படியே இவனை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டேன், கடை வீடு அப்படியே போயிடுச்சு. திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான், எங்கேருந்து தான் அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டான்னு தெரியல, குடிச்சிக்கிட்டே இருந்தான். இவனை இந்த பழக்கத்துலேருந்து எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு குடிக்காமல் இருந்தான், என்னடா குடிக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டான். இவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா, அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு சொன்னதுனால குடிக்கலன்னு சொன்னான். அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு இவனை வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னு சொல்கிறான். என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, இவனை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு வீரா கிட்ட சொல்லும்போது வீராக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்போது வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க, வீரா நீ அவன்கிட்ட நல்லா பேசுவல்ல, அவன் லவ் பண்ணுற பொண்ணு யார் அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்ல மாட்டான், நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், நான் எப்படியாவது உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவன் சொல்ல மாட்டான். நீ அவன்கிட்ட நல்லா தானே பேசுவ, நீ அவன்கிட்ட யார் அந்த லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு மட்டும் கேட்டு எனக்கு சொல்லு, நாம் 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படின்லாம் சொல்லும்போது வீரா வந்து அப்படியே மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளி நீ கொஞ்சம் வள்ளி வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க கேட்டு சொல்லி அப்போ கரெக்டாக பிருந்தா வந்துடுவாங்க. அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னதுமே அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாரும் பத்திரிக்கை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. வீரா வந்து சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் செலக்ட் பண்ண பத்திரிக்கையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துடுறாங்க. அப்போ கண்மணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவே கண்மணி வேறு வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்விடேஷன்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் டைம் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் மாறன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்லிகிட்ருப்பாங்க, வீராவை பார்த்து சொல்லிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் வந்து ராமச்சந்திரன் கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தணுமா, ஆடிட்டர் கால் பண்ணார், நாம் அதிகமாக வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொன்னார், நாளைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க பர்ச்சேஸ் பில் எல்லாம் கேட்பாங்களாம், அதெல்லாம் நமக்கு தான் சிக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னதுமே அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டியது நம்ம அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராகவன் வந்து சொல்கிறாங்க, அப்போ ஏன்பா இப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணுமா, எனக்கு என்னமோ அவங்க ஆளுங்களே சரியில்லாத மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல, ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க பேச்சே சரியில்லைப்பா, அந்த மாதிரி பணத்தாசை பிடிச்ச கும்பலில் போயிட்டு வீரா எப்படிப்பா வாழ்வா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ராமச்சந்திரன் வந்துட்டு நமக்கு தெரியுது, நம்மளையும் அறியாமல் நாம் வந்து ஒரு சில தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீரா நல்லா வசதியான குடும்பத்தில் போய் வாழணும்னா நாம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், ஏன் வீரா மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணும்போது கண்மணிக்காக கொடுக்கலையா என்ன, அப்படி தான் விடு, இதை பற்றி யாருக்கிட்டே சொல்லிக்காத, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கண்மணி ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை பற்றி வந்து ராஜேஷோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த வள்ளி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு அவளுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக வந்து வீரா வந்து அவகிட்ட வந்து மாறனை காதலிக்கிறத பற்றி சொல்லியிருப்பான், அவனும் சொல்லியிருப்பான், அதனால இவங்க 3 பேரையும் வந்து கூட்டு சேரவே விடக்கூடாது, அந்த வள்ளி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணுவான், நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மாறன்கிட்ட வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, மாறா இங்கே நடக்கிறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த வீராவோட கல்யாணத்தை வந்து நாமளே எடுத்து பண்ணுற மாதிரி ஆயிடுது, இதெல்லாம் நீ வந்து பார்த்துட்டு அமைதியாக இருக்க, என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.